கூடுதல் பதிவாளர் மற்றும் பதிவாளர்களை நேரில் சந்தித்து பேசினோம். அவர்கள் நமது கோரிக்கைகள் குறித்து விவரமாக கேட்டு அறிந்தார்கள். உங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை இருக்கிறோம், அரசாங்கத்துக்கு சொல்லிவிடுகிறோம் என்பதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு அவர்கள் உடன்பாடு இல்லை. ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நாம் பார்த்துருக்கிறோம், சொல்றேன் செய்யறேன்னு பண்ணுவாங்க. ஆனாலும் நாம் ஒற்றுமையுடன் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு வந்து நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் நம்ம போராட்டத்து உணர்வை வெளிப்படுத்தினால் மட்டுமே நமது கோரிக்கைகளை வெல்ல முடியும் என தெரிவித்து, அனைவரும் கட்சி மாறாமல் சங்கம் மாறாமல் ஒன்றுபட்டு வருவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழமைகளே வணக்கம். இன்று மாநில பதிவாளர் அலுவலகத்தில் நமது தோழமைகளுடன் திருமிகு கூடுதல் பதிவாளர் அவர்களையும் திருமிகு மாநில பதிவாளர் அவர்களையும் சந்தித்தோம். ஊதியம் தனித்துறை சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள், அரசுக்கு தெரிவிப்பதாக கூறினார்கள். இவ்வாறே நமது கோரிக்கையானது தெரிவிக்கிறோம், அரசு பரிசீலனை உள்ளது. இவ்வாறே நமது 4.5 வருடம் போய்விட்டது. தனித்துறை ஊதியம் நமக்கு வேண்டும். இந்த கோரிக்கையானது தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்துக்கு மட்டுமில்ல, தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ரேஷன் கடை பணியாளருடைய கோரிக்கை. எனவே 12/9/2025 அன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்துல நம்ம ஒரு சேர்ல உட்காந்தோம்னா இது நமக்கான கோரிக்கை. இந்த கோரிக்கையை வெல்லாம நம்ம செல்லக்கூடாது. அந்த கோரிக்கைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் நீங்க வரவங்க எல்லாரும் சென்னையிலிருந்து புறப்படணும்னு இந்த நேரத்துல கேட்டு, வரக்கூடிய தோழமைகள் பத்திரமாகவும் கண்ணியத்துடனும் ஒழுக்கத்துடனும் நம்ம சங்கத்துக்கு ஒரு நற்பெயரை ஈட்டி தரும்படியும் இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு, எல்லோரும் பாருங்கள் 12/9/2025 அன்னைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துல நமது வாழ்வாதார கோரிக்கையான தனித்துறை ஊதியம், அதற்கு உண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம், மாநிலம் முழுவதும் நமது தோழமைகள் வராங்க, எங்களை நீங்க பாருங்கன்னு பதிவாளருக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறோம். இந்த நேரத்துல இதை சொல்றது மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், காத்திருப்பு போராட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒன்றுபடுவோம், இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. சந்திப்போம் தோழமைகளே. நன்றி தோழமைகளே. நன்றி.